ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு அடுத்து 6 மாதம் வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வேலை பறிபோகுதல், பதவி உயர்வு, இடம் மாற்றம், ஊதிய உயர்வு, வேலையே இல்லாமல் ஒரு சில வருடங்களாக அலைஞ்சு திரிஞ்ச மேஷ ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தாலும் கூட அல்லது தனியார் நிறுவனத்திலும் கூட அதிகாரம் மிக்க பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு அதிகாரம், ஆளுமை, தலைமை தாங்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு ராசி. அதனால் இவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்திங்கனாவே மிலிட்டரி, போலீஸ், மருத்துவம், அதிகாரம் 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய சூப்பர்வைசர், சிஇஓ, ஒரு கம்பெனியோட ஹெட்டு, இந்த மாதிரி ஒரு டீம் லீடர்னு அந்த ஒரு 10 பேருக்கு தலைமை, ஒரு 10 பேரை வழிநடத்தக்கூடிய அந்த அதிகாரம் மிக்க பதவிகளில் நிச்சயமாக இருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய அடிமட்ட வேலையாக இருந்தாலும் கூட இவங்க ஆளக்கூடியது, இவங்க கையாளக்கூடிய ஒரு 10 நபர்கள், இவர்களுக்குன்னு ஒரு அந்த தனி அதிகாரம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். எப்போவுமே மேஷ ராசி யாரும் எளிதில் அடைக்கிட முடியாது. அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டார்கள். எப்போவுமே அதிகாரத்துக்கு மேஷத்தை அடிமைப்படுத்தணும்னா அதற்குரிய அந்த அதிகாரத்தை அவங்க உணரணும். இப்போ ஒரு நாட்டின் அரசர்னா அந்த அதிகாரம் இவங்களை கையாளுறதுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அவங்க இவங்களை அடக்க முடியும். சும்மா இருக்கிறவங்களாம் மேஷ ராசியை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. மேஷம் என்பது அரசனுக்கு நிகரான வலுப்பெற்ற அமைப்பு உள்ள ஒரு கிரகத்தின் வீடானது. அப்போது இந்த இடத்துல மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வேலை அப்படின்றது இவங்களுக்கு கீழே 10 பேர் கை கட்டி சேவகம் பண்ணுற வேலையில் தான் இருப்பாங்க. அதுதான் இயல்பாக உண்டு. ஆனால் இப்போ அடுத்து ஒரு 6 மாத காலகட்டத்தில் இவங்க வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சிலர் வேலையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூடுதல் கவனம் தேவை வேலையில். அதே மாதிரி வேலையில் உயர் பதவி, ஊதிய உயர்வு, இடம் மாற்றம்னு இந்த மாதிரி மாற்றங்களும் இருக்குது. சார், ஒரு சில வருடங்களாகவே வேலை இல்லாமல் சும்மா இருந்தேன், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. தனியார் நிறுவனத்தில் மிக உயர்ந்த ஒரு பதவிக்கு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பில் நீங்கள் போய் உட்காருவீங்க. அந்த மாற்றம் கட்டாயமாக இருக்கும். வேலையில் மேஷம் வெற்றி நிச்சயமாக பெறும். போகிறவன் வரவெல்லாம் கேட்டிருப்பான், என்னப்பா சும்மாவாக இருக்க, ஏதாவது வேலை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு இருப்பான். ஆனால் இப்போது அந்த சொன்னவன் மூஞ்சில் சாணி அடித்த மாதிரி இவங்களுடைய வேலையின் அதிகாரம் இவங்களை மிக உச்சத்துக்கு கொண்டு போகும். அதனால் நல்ல உயர்ந்த வேலை பெறுவார்கள். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தவங்க வேலையை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது கோபுரத்தில் இருந்தவங்களை தரைக்கும், தரையில் இருந்தவங்களுக்கு கோபுரத்துக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கூட கோபுரத்தில் இருக்கிறவங்க கெட்டியாக பிடிச்சிக்குங்க, வேலையை விட்டுறாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். இந்த காலகட்டம் வேலையில் மேஷராசி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. அதனால் வேலை கிடைக்கும். வேலையில் ஊதிய உயர்வு உண்டு, இடம் மாற்றம் உண்டு, நல்ல உத்தியோக அமைப்பு உண்டு. அதனால் மேஷராசிக்கு அற்புதமாக இருக்கும். இயல்பாகவே போலீஸ் அந்த அதிகாரம், ஒரு 10 பேரை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. இவங்களுக்கு கீழே 10 பேர் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இவங்க அதிகாரம் இருக்கும். அந்த ஒரு அதிகார தோரணை நிச்சயமாக மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மேஷ ராசி எளிதில் அடக்க முடியாது. அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள். அதனால் கோபம், வேகம், தைரியம், வெற்றி பெறுறது, பராக்கிரமம் உள்ளவர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை கொண்ட இவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாற்றம் நல்ல விதமாகவும் இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி ஒத்துழைச்சா அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும், அல்லது தனியார் நிறுவனத்தில் கூட மிக உயர்ந்த கம்பெனியில் நல்ல பதவி கிடைக்கும். கை நிறைய சம்பாதிப்பாங்க. நல்ல மதிப்பு இருக்கும். உங்களை கண்டும் காணாமல் போன நபர்கள் இப்போ வலியாக பேசுவாங்க. என்னப்பா வெட்டியாவாக இருக்க, சும்மாவாக சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவங்க கூட உங்களுடைய வேலையை பார்த்து வாயடைச்சு போயிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பதவியில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசிக்கு கட்டாயமாக உண்டு. முடிஞ்ச வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க வேலையை பாதுகாத்துக்குங்க, கோவத்தை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட், அது எதுக்கும் பயனற்றது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோவத்தை குறைச்சிங்க. மற்றபடி வேலையில் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள், உயர் அதிகாரியுடன் சிறிதளவு வாக்குவாதம், விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் சைடில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. மற்றபடி இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொண்டே இயல்பாக தெளிவாக சொல்ல முடியும். இது ஒரு பொது பலன் கூட. நிச்சயமாக அடுத்த 6 மாதத்தில் மேஷராசிக்கு வேலையில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. ஒன்று இருக்கிற இடம் வேலை மாறலாம், அல்லது பதவி உயர்வு ஏற்படலாம்,
அல்லது வெளியூர் மாறுறது, இந்த மாதிரி அந்த ஒரு மாற்றம் அல்லது வேலையை இழந்து புது வேலைக்கு போகிறது அல்லது வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுன்னு அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் காத்துட்ருக்கு. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.